ஒன்றுமே தெரியாமல் நல்ல பிள்ளையாக தூங்கிட்டு இருக்கான் பாருங்கள். இவன் தூங்கக்கு முன்னாடி பண்ண சேட்டையை பார்த்தா நீங்களே நம்ப மாட்டீங்க. அவ்வளோக்குள்ள க்யூட்டாக மெதுவாக பொறுமையாக இருந்து தூங்குறான். தூங்கக்க ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி வேகமாக வந்துட்டான். நான் என்னோடய ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோ உரிமையாக ஜம்ப் பண்ணி என்னோடய மடியில் வந்து இருந்துட்டு பண்ணுற சேட்டையை பாருங்கள். என்னோடய ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த ரோப்பை பிடிச்சி அவ்வளோ விளையாட்டு. விடவே மாட்டேன்னு சொல்லி கையில் வச்சுக்கிட்டான். அதை விடுன்னா கூட பிடிச்சி வச்சு அதே வச்சு ஒரே விளையாட்டு. ரொம்ப விளையாட்டாக, அதாவது இது பறந்து ஒரு 2 மந்த்ஸ் தான் இருக்கும். ஆனால் அது 2 மந்த்ஸ்க்குள்ளே வேலையே பார்க்காது. அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணும்போது வேகமாக வந்து எப்பவும் என்னோடய மடியில் வந்து உட்கார்றது தான் இதோட வேலை. என்னை வந்து பார்த்துட்டாலே போதும் ஓடி வந்துடும், வந்து மடியில் உட்காரணும். ஸோ நானுமே என்னோடய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக அதை வந்து அப்படியே விரட்டி விட மாட்டேன். அப்பப்போ உட்காந்து அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி விளையாடுவேன். அதில் வாழை நான் பிடிச்சிட்டேன்ட்டு அது தராதான், அதை வந்து பிடிச்சி வச்சிட்ருக்கு. இன்னும் பாருங்கள், அந்த ரோப்பை பிடிச்சி ஒரே விளையாட்டு. அதை கையை பிடிக்க போனால் அது நம்ம கையை பிடிக்கணும். எவ்வளோ அழகாக விளையாடுது பாருங்கள். ஒரு ஹியூமனை விடவும் அவ்வளோ அட்டாச்சாக பறந்து ஒரு 2 மந்த்ஸ்லேயே இவ்வளோ சேட்டை பண்ணுது. எனக்கு இந்த கிட்டிகிட்டே பிடிச்ச ரொம்ப விஷயம் என்னென்னா, அதோட கண்ணை பாருங்கள், அவ்வளோ அழகாக ப்ளூ கலரில் இருக்கும். சூப்பராக இருக்கும். இது கூடவே இதுக்கு இன்னும் 2 சிப்ளிங்ஸ் இருந்தாங்க. அதில் ஒரு சிப்ளிங்க்குமே அப்படி தான் இருந்து அதை ஒரு வீட்டுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். இந்த ஒரே ஒரு கிட்டி மட்டும் தான் இப்போ எங்கிட்ட இருக்குது. என்னத்தை கொடுத்தாலும் பிடிச்சி விளையாடணும். என்னோடய ஸ்கேலை எடுத்து நான் காட்டும்போது பாருங்கள், நீங்களே பிடிச்சி வாயில் வைக்கணும். டெய்லியும் இது வந்து ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப அழகாக விளையாடும். என்கிட்ட மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் என்னோட பப்பி உண்டு. பப்பி கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்கும். அவங்க அம்மாக்கிட்ட இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டை விட பப்பி கூட அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். சேனலில் கிட்டி பப்பி பற்றி தான் நான் அப்டேட் பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.